அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திராவிட கொள்கைகளின் வழியில் கட்சியை கொண்டு செல்ல விஜய் திட்டமிட்டிருக்கிறாரா என்ற கேள்வியானது எழுந்திருக்கிறது. தமிழக அரசியலில் தனது பாதையை அடுத்தடுத்து விஜய் சூசகமாக வெளிப்படுத்தக்கூடிய சூழலில் பெரியார் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இருமொழி கொள்கை, சுயமரியாதை திருமணங்களை புகழ்ந்து விஜய் பதிவிட்டிருக்கிறார். திராவிட கொள்கைகளின் வழியில் கட்சியை கொண்டு செல்ல விஜய் திட்டமிட்டிருக்கிறாரா என்ற கேள்வியானது எழுந்திருக்கிறது. திராவிட கொள்கைகளை முன்னிறுத்தி திமுக எதிர்ப்பை நடிகர் விஜய் திராவிட கொள்கைகளின் வழியில் தன்னுடைய கட்சியை வழிநடத்த திட்டமிட்டிருக்கிறாரா என்பது போன்ற கேள்விகளானது எழுந்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியையும் நேரலையையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுக எதிர்ப்பு வாக்குகளையும் அதே போல அதிமுக தரப்பு வாக்குகளையும் தன் பக்கம் கவர்ந்தெழுத்து அவர் தன்னுடைய கட்சியை வழிநடத்துவாரா என்பது போன்ற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். ராஜேஷ், வணக்கம். இப்போ நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி தற்போது அதற்கான கொடி மற்றும் பாடலை எல்லாமே வெளியிட்டிருக்கிறாங்க. இன்னும் அவருடைய கொள்கை இதுதான் அப்படின்னு சொல்லலை அவரு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவரு இந்த மாதிரியான திராவிட கட்சிகளுடைய வழியில தன்னுடைய பயணத்தை, தன்னுடைய கட்சியை வழிநடத்த திட்டமிட்டிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. எதனால இந்த கேள்வி எழுந்திருக்கு? முழு விவரம். வணக்கம் கனிமொழி. இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. ஏன்னா நடிகர் விஜயுடைய அரசியல் வருகை என்பது திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுடைய கூட்டணிக்குமே ஒரு பெரிய பேசு பொருளாக அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர் யாருடைய வாக்குகளை பெறப்போகின்றார் என்பது ஒரு முக்கியமான ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அவர்கள் என்ன கொள்கையை பேசுகிறார்கள் என்பது பொறுத்துத்தான் அவர்களுடைய இந்த வாக்கு சதவீதம், அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் போன்றவை எல்லாம் தீர்மானிக்கப்படும். எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 2 கொள்கைகள் பிரதான கொள்கைகளாக இருக்கிறது. அதாவது ஒன்று திராவிட கொள்கை என்பது, மற்றொன்று திராவிட எதிர்ப்பு கொள்கை என்பது. திமுக, அதிமுக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் திராவிட தலைவர்கள், அதாவது தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா உள்ளிட்ட கட்சிகள் உள்ளிட்ட தலைவர்களுடைய வழியிலே பயணிப்பது இது திராவிட கொள்கையாக பார்க்கப்படுகின்றது. அவர்களுடைய அந்த கொள்கையில் முழு உடன்பாடு இல்லாமல் பயணிக்கக்கூடிய கட்சிகள் திராவிட எதிர்ப்பு கட்சிகளாக பார்க்கப்படுகின்றது. எனவே விஜய் இதில் எந்த நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறார் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருந்தது. இன்னும் விஜய் கட்சியை மட்டும்தான் அறிவித்திருக்கின்றார். தன்னுடைய கொள்கை என்ன என்பது பற்றி விளக்கமாக தெரிவிக்கவில்லை. தன்னுடைய அந்த எதிர்கால திட்டங்கள் என்ன, இது பற்றிய எந்த விஷயங்களையுமே அவர் முழுமையாக தெரிவிக்கவில்லை. ஆனால் அவருடைய சமீபத்திய செயல்பாடுகள், அவர்களுடைய அந்த வாழ்த்து, அந்த ட்விட்டரில் பதிவிடக்கூடிய விஷயங்கள், இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது பல உண்மைகள் நமக்கு தெரிய வந்திருக்கின்றது. இவர் கிட்டத்தட்ட திராவிட பாதையை தான் தேர்வு செய்கிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கின்றது. கடந்த 2 நாட்களாக பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். அதே போல இன்றைய தினம் தந்தை பெரியாருக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இந்த 2 தலைவர்களுக்கும் வாழ்த்து தெரிவிப்பதனால் மட்டுமே அவர் திராவிட பாதையை தேர்வு செய்கிறார் என்று சொல்ல முடியுமா என்று சொன்னால், இன்னும் கூடுதலாக அதற்கு பல தரவுகள் அதற்கு இருக்கின்றன. அதே போல அரசை, மத்தியிலே ஆளக்கூடிய அரசை மத்திய அரசு என ஒரு சில கட்சிகள் சொல்கின்றன, ஒன்றிய அரசு என ஒரு சில கட்சிகள் சொல்கின்றன. எனவே இவரும் கூட ஒன்றிய அரசு என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தி வருகின்றார். எனவே இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் போது கிட்டத்தட்ட திராவிட பாதையை தான் திராவிட கட்சிகள் பயணிக்கக்கூடிய அந்த வழியிலே தான் பயணிக்கிறார் என்பது தெளிவாகிறது. தன்னுடைய அந்த கட்சி அறிமுக பாடலில் கூட ஒரு பாடலில் ஒரு புகைப்படம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கும். அதிலே அண்ணா ஒரு புறம் இருப்பார், இடதுபுறமாக எம்ஜிஆர் இருப்பார், இடையிலே நடிகர் விஜய் இருப்பது போல அந்த புகைப்படமானது உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த காணொலியில அவ்வாறு தான் வரும். எனவே அவர் கட்சியினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா, அதே போல அதிமுகவினுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் ஆகியோருடைய அந்த படங்களை வைத்து அவர்கள் வழியிலே நான் பயணிக்கிறேன் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே அதை வெளிப்படுத்துகின்றார். இன்றைக்கு கூட தந்தை பெரியாருடைய பிறந்த நாளில் வெறும் பெரியாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவ்வாறு போடாமல் தந்தை பெரியாரினுடைய கொள்கைகள், அவர் பேசிய சமூக நீதி, அவர் பேசிய பெண் விடுதலை, அவர் பேசிய பெண் உரிமை, இவற்றையெல்லாம் சுட்டி காண்பித்து அந்த விஷயங்களை மேற்கோள் காட்டிதான் அவர் வாழ்த்து தெரிவிக்கின்றார். எனவே இந்த விஷயங்கள் பொறுத்தவரையிலே
அவர் தொடர்ந்து இந்த பெரியாரிய அண்ணா உள்ளிட்ட கொள்கைகளை அவர் தீவிரமாக கடைபிடிக்கின்றார், தன்னுடைய கட்சியிலும் வலியுறுத்துவார் என்பது பார்க்கப்படுகின்றது. அதே போல இந்த வாக்குகள் பொறுத்தவரையில் அவர் யாருடைய வாக்குகளை அவர் அதிகமாக எடுப்பார் என்ற விஷயங்களை பார்க்கும்போது அவருடைய குறி என்பது அதிமுகவுடைய வாக்குகளை அதிகமாக எடுப்பதிலே குறியாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. அதே போல திமுக என்னவெல்லாம் செய்கின்றதோ அவற்றையெல்லாம் செய்யக்கூடிய முயற்சியிலும் அவர் ஈடுபடுவதை நம்மால் தொடர்ச்சியாக பார்க்க முடிகின்றது. திமுகவிற்கு மாற்று நான் தான் என்று மறைமுகமாக குறிப்பிடுகின்றார் விஜய். அதே போல அதிமுகவினுடைய வாக்குகளையும் கவருவதற்கான திட்டங்களை அவர் தீட்டுகின்றார். அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், முக்கியத்துவம் இல்லாமல் தற்போது இருக்கக்கூடிய சில தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் ஆகியவரையெல்லாம் தன்னுடைய கட்சிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியிலே நடிகர் விஜய் ஈடுபடுகின்றார். எனவே இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது தொடர்ந்து அவர் திராவிட கட்சிகள் பயணிக்கக்கூடிய பாதையிலும் திமுகவினுடைய வாக்குகளையும் அதிமுகவினுடைய வாக்குகளையும் அவர் எடுப்பதற்கான அந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றார். 2026 தேர்தலை பொறுத்தவரையிலே திமுக வெர்சஸ் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு அஜெண்டாவை செட் பண்ணுவதற்கான ஒரு முயற்சியில் அவர் ஈடுபடுகிறார் என்பதுதான் அவரது சமீபத்திய பதிவுகள், நிகழ்வுகள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன.